வணக்கம். அண்ணாமலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்த போகிறார். த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட மாநாடு நடத்த போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் சேர்ந்தா நான் கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சிருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அவர் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. பாஜகவில் இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். அதிமுக பயங்கரமாக கடுமையாக எதிர்த்தார். நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் விட்டு கிளின்னு எடப்பாடி பழனிசாமியை கிழிச்சார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக விட்டு செம்ம கிளின்னு கிழிச்சார். திமுக அதிமுக 2 பேருமே கிழிச்சார். அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட அந்த பேச்சு, அந்த வேகம், அவருடைய பதவி, அவர் படித்த படிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் மேலே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நபர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்து மைண்ட்லையும் ஏறிச்சு. இளைஞர்கள் பட்டாளம் பெருமளவில் அவர் சேர்ந்தாங்க. இன்றைக்கி விஜய்க்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் குறைவாக அண்ணாமலைக்கு இருக்கலாம். ஆனால் விஜயோட இருக்கிறவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, இந்த சைடு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலையோட பேச்சு, செயல்பாடுகள், மக்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலை உருவாக்குனார். ஆனால் பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமி சொன்னது கேட்டு அண்ணாமலைக்கு டம்மி பீஸ் ஆக்குனதுனால அண்ணாமலையும் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டார். என்னடா இது, எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக பாஜக மேலிடம் செயல்படுது, அண்ணாமலை டம்மி ஆக்கணும், அண்ணாமலையை வச்சு பாஜக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அண்ணாமலை வளர்த்து வச்சுருந்தார், கட்சியை வளர்த்து வச்சுருந்தார். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் முன்னாடி இருந்த தலைவரும் சரி, அதுக்கு பின்னாடி இருந்த நயினா நாயகேந்திரன் கூட ஒன்றுமே பண்ண முடியல. அண்ணாமலை அளவுக்கு கட்சியை பாஜக வளர்க்க முடியல. அண்ணாமலை இருந்திருந்தால் பாஜக சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும். அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி குறி வச்சு காலி பண்ணார். இன்றைக்கி விஜய் எடப்பாடி பழனிசாமி குறி வச்சு அதிமுகவே காலி பண்ணுறாரு. அண்ணாமலையோட ஓரளவுக்கு அனுசரித்து போயிருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஓரளவுக்கு அதிமுகவை ஒரு கௌரவமான இடத்துல கொண்டு வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ணாமலை பாஜக விட்டு வெளியே வந்ததே நல்லது தான். ஏன்னா பாஜக அவருக்கான ஒரு அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எதையுமே கொடுக்கல. இல்லை, எங்கள் ரூல்ஸ் அப்படி தான், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொன்னும்போது இது ஒத்து வராது. எதுக்காக நம்ம போய் ஒரு கடின உழைப்பை அந்த கட்சிக்கு கொடுக்கணும்? அந்த கட்சி நமக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும். கிட்டத்தட்ட என் கையில் ஒரு 10 வருஷம் பாஜகவை, தமிழ்நாட்டு பாஜகவை கொடுங்க, நான் இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக பாஜக இருந்தது. பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. பாஜக தலைமையில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி கூட மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாகும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அதிமுக மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமை அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி பாஜக மேலிடம் அண்ணாமலை டம்மி பீஸுங்க அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி அண்ணாமலையை நீங்கள் மாநில தலைவராக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார். இதனால் அண்ணாமலை ரொம்ப சலிப்பாக தான் இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி, ஒன்றும் பெரிய தோல்வி, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயாச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கிட்டு அவுட்டு, ஒன்றும் செய்ய முடியல. இனிமேல் யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம், த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. 50 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா அதை ஒரு கட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியாக மாற்றுவார். இப்போ அவர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இப்போ பொள்ளாச்சியில் 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இப்போவே அதிகமாகிடுச்சு. பாஜகவுக்கு அதிகமாகிடுச்சு, திமுகவுக்கு அதிகமாகிடுச்சு, அதிமுகவுக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்குறது விஜய், முதலமைச்சர் விஜய் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இவர் ஆளுந்தரப்பாக திமுக இருக்கும்போது திமுக மிகப்பெரிய அளவில் அட்டாக் பண்ணி பேசினார். இப்போது அட்டாக் பண்ணணும் அப்படின்னம்னா திமுக அதிமுக அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே செத்த பம்பு மாதிரி இருக்கிறாங்க இன்றைக்கி. அதை அப்படி ஒரு அட்டாக்கை அண்ணாமலை பண்ணார்னா அதை விட மிகப்பெரிய ஒரு தவறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் அண்ணாமலை கண்டிப்பாக தாவேகாவை அட்டாக் பண்ணுவார். தாவேகாவோட இந்த குதிரை பேர் அரசியலை கண்டிப்பாக பொள்ளாச்சியில் 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் இது சம்பந்தமாக பேசுவார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த மாநாட்டில் அதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக தாவேகா வச்சு கிளின்னு கிழிக்க போகிறாரு. இந்த அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களையும் சரி, அதுபோல் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே சரி, நிர்வாகிகள் எல்லாத்தையும் சரி, தாவேகா இந்த குதிரை பேர் அரசியல் பண்ணதில்லை. இதை வச்சு அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பண்ணுவார். முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அரசியலில் அண்ணாமலை செஞ்சால் தான் இளைஞர்கள் அண்ணாமலை பக்கத்து வருவாங்க. திமுக சைடு இருக்கிற இளைஞர்களும் சரி, அதிமுக பக்கத்து இருக்கிற இளைஞர்களும் சரி, கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பட்டாலும் பெருமளவில் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க.
சும்மா சினிமா கவர்ச்சிகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய் ஆதரிக்கிறாங்க. அதே போல் மக்கள் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலை இந்த மாநாட்டில் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது இத்தனை நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் தாவேக ஆட்சி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டில் என்னென்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத புள்ளிவிவர கணக்கோட போடுவார். அதே போல் பாலியல் தொல்லைகள், பாலியல் தொந்தரவுகள், பாலியல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை எடுத்து போடுவார். இந்த லிஸ்ட்டெல்லாம் போடுவார். இது வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கெட்டு போயிருக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு. தாவேக எப்படி ஆட்சிக்கு வந்தது? திமுக மேலே வந்து பலி சுமத்தினாங்க. திமுகவில் வந்து சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு. பாலியல் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்கள் வந்து நடமாட முடியல, நைட்டில் இல்லை பகல்லே நடமாட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இந்த மாதிரி பேசிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். விஜய் வந்து ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது. அதனால தான் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது அண்ணாமலை வந்து இந்த 2 மாத காலகட்டத்தில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் எவ்வளவு தூரம் பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார், கண்டிப்பாக பேசுவார். அப்படி பேசினா தான் அண்ணாமலைக்கு திரும்பவும் செல்வாக்கு தமிழ்நாட்டில் உயரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விஜய் அட்டாக் பண்ணி பேசணும், பாயிண்டோட பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒன்றும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஒன்றும் இல்லை. அவரும் வந்து இது பண்ணிடுறாரு. விஜய் பேசுகிறத அப்படியே வந்து காமெடியாக ஆக்கி விட்டுட்டு உதயநிதியும் கடந்து போயிடுறாரு. இப்படி பெருசாக வந்து யாருமே அட்டாக் பண்ணி பேசலை. அது பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான் முடியும். அண்ணாமலை மட்டும்தான் அதை சாதிக்கவே முடியும். அண்ணாமலைக்கு இளைஞர்கள் பட்டாமல் இருக்குது, பெண்கள் இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை வந்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் எதிர்பார்த்த அளவுக்கு அண்ணாமலைட்டையும் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை அண்ணாமலை இந்த இயக்கத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பித்து அவர் வந்து ஒருவேளை போட்டி போட்டிருந்தா விஜய் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்க முடியாது. அண்ணாமலை வந்து குறைஞ்சது ஒரு 40 சீட்டாவது ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவுலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இயக்கமாக நம்ம உட்காரணும் அப்படின்னம்னா எதிர்காலத்தில் வந்து எப்படி விஜய் திமுக தாவேகா அப்படின்னு அவ்வளோதான் அந்த 2 கட்சி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அண்ணாமலை வந்து இப்படி நினைக்கிறார். வி த லீடர்ஸ் விஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ட்ரெண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு. இப்போ இந்த தேர்தல் பொள்ளாச்சியில் நடக்கிற இந்த மாநாடு மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தென் மாவட்டம் சைடில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறிப்பாக இளைஞர்களை வந்து கவர்ற மாதிரி நிறைய வந்து விஷயங்களை வந்து பேசுவார் அண்ணாமலை. அண்ணாமலை இளைஞர்களுக்காக நிறைய திட்டங்களை வச்சு தான் பேச போகிறாரு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் மிக முக்கியமான அறிக்கையெல்லாம் நிறைய விடுவாங்க. விஜய் எதிர்ப்புங்கிறது அண்ணாமலை கண்டிப்பாக கையில் எடுப்பார். விஜயோட இந்த 2 மாத கால ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகளை புள்ளி விவரங்களோட பேசுவார். ஏன்னா ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர், அவருக்கு தெரியாததா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் விஜயோட வாக்கு வங்கிகளை சிதைக்கிறதுக்கான வேலையை அண்ணாமலை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திட்டம் போட்டு அண்ணாமலை செய்யக்கூடியவர் தான். ஆனால் இந்த பொள்ளாச்சியில் நடக்கிற மாநாடு வந்து இப்போ ஜூலை 12 நடக்குதா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி மாநாடு கூட கிட்டத்தட்ட 25 ஏக்கரில் வந்து மாநாடு நடக்குது. எவ்வளோ கும்பல் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் கும்பல் பெருமளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணாமலைக்கு பெருமளவில் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவு எல்லாத்துக்குமே தெரியும், அது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் இப்போ ஜூலை 12 பொள்ளாச்சி இல்லையா, அதே போல் ஜூலை 26 திருச்செந்தூரில் தென் மாவட்டங்களில் ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டிலையும் பார்த்திங்கன்னா இளைஞர்களை நிறைய கூட்டு வர போகிறாரு. இப்போது ஜூலை மாதம் அண்ணாமலை மாதம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அண்ணாமலை கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக விஜய் அரசை எதிர்த்து அரசியல் செய்வார். இது வந்து திமுக அதிமுக பாஜக இவங்க யாருமே பண்ண முடியாத ஒரு அரசியலை விஜய்க்கு எதிராக பண்ணுவார், கையில் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவெல்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஜூலை 12 அண்ணாமலை எவ்வளோ பெரிய அளவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக மக்களை கவர்ற மாதிரி ஒரு பேச்சு பேச போகிறாரு. விஜயோட தவறுகளை எப்படியெல்லாம் சுட்டி காட்ட போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கைப்பு பட்டனை அமைக்கி விடுங்க. நன்றி.